ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகறி. அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு, புதினா கொஞ்சம், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு. முதல்ல நம்ம கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையை வச்சு நம்ம இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துப்போம். இது 5 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதான், கடலைப்பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடகறியை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான அப்புறம் 6 லவங்கம், 2 பட்டையை போட்டுருங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குனா இஞ்சி துண்டை போட்டு நம்ம வதக்கலாம். தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம். இப்போ நம்ம புதினாவை சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, பாருங்கள் கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். அதை பத்து நிமிஷம் இது வேகணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். வடகறி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இப்போ நம்ம இறக்கிடலாம். சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.